பிச்சைக்காரன் படத்தின் வெற்றிக்கு பிறகு விஜய் ஆண்டனி வியாபார ரீதியான நடிகராகவும் மாறிவிட்டார். அவர் இதற்கு முன்பு நடித்த 3 படங்களான நான், சலீம், இந்தியா பாகிஸ்தான் ஆகிய படங்களில் முதல் 2 படங்கள் வெற்றிகரமாக ஓடின. இந்தியா பாகிஸ்தான் படம் மட்டும் எதிர்பார்த்த அளவிற்கு ஓடவில்லை. கடந்த வாரம் வெளிவந்த பிச்சைக்காரன் படம் அவருக்கு முந்தைய படங்களின் வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை தேடிக் கொடுத்துள்ளதாக விநியோக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை வைத்துக் கொண்டுள்ள இயக்குநர்கள் கதையின் நாயகனாக விஜய் ஆண்டனியை நடிக்க வைக்க முயற்சித்து வருகின்றனர். இருந்தாலும் பிச்சைக்காரன் படத்தில் வெளியீட்டிற்கு முன்பே நடிப்பதற்கு முடிவு செய்த சைத்தான், யமன் ஆகிய 2 படங்களில் மட்டுமே தற்போதைக்கு விஜய் ஆண்டனி நடிக்கப் போகின்றாராம். இதில் யமன் படத்தின் படப்பிடிப்பை பூஜையுடன் ஆரம்பித்துள்ளனர். இந்த படத்தை விஜய் ஆண்டனியை நாயகனாக அறிமுகம் செய்து நடிக்க வைத்த நான் படத்தை இயக்கிய ஜீவா சங்கர் இயக்கவுள்ளார். முதல் பட கூட்டணி மீண்டும் யமன் படம் மூலம் இணைகின்றது. இந்த படத்தை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.